எப்படின்னா சரி நான் இந்த டேட்டில் வரேன், இந்த டைம் வரேன், என்னென்ன உங்களுக்கு வேணும்னாங்க. இப்போ மாதிரி தான் பிளாக் காஃபி மட்டும் வாங்கி வச்சுட்டு சொல்லுப்பா, நான் வந்துடுறேன். ஒரு அருமையான ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர், பேர் சிவகுமார். நமக்கு என்ன இருக்குது, ஒளிமறியல் பார்த்தோன்னே, தசாபத்தி பார்த்தோன்னே, யங்ஸ்டர், யங் ஆஃபீஸர், ஐயா இது மாதிரி மேட்ரு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவேன் நான். இந்த தசாபத்தி ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் உங்கள் உயர் அதிகாரிகிட்ட சொல்லி, எனக்கு டைம் சரியில்லை, இல்லை குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, 1 வருஷத்துக்கு 1 வருஷம் 3 மாதம், இல்லை 1 வருஷம் 6 மாதம் நினைக்கிறேன், 18 மாதம் எனக்கு எதாவது டம்மியாக இந்த எல்என்டோலேருந்து வேறு யூனிஃபார்ம் இல்லாத சர்வீசஸ் எவ்வளோ இருக்குது, ஏன்னா நமக்கு இதெல்லாம் தெரியும் அட்வொகேட், அது மாதிரி வாங்கின்னு போயிடுங்க. இல்லைங்க எனக்கு கஷ்டப்பட்டு போட்டாங்க, இதை போய் இல்லைங்க உங்களுக்கு நல்லது, நான் போகலன்னா என்ன ஆகும்னாரு. ஒன்று நீங்கள் போய் தான் தீருவீங்க, ஒன்று நீங்களே இருப்பீங்க, இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க, இல்லைன்னா ரொம்ப அசிங்கப்படுவீங்க, இல்லைன்னா தலைமறைவு ஆயிடுவீங்கன்னு. எல்லா ஆப்ஷனுமே மோசம், எல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் நடந்தது. அந்த ஆஃபீஸர் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை நான் சொல்கிறது அதனுடைய ரிசல்ட்டெல்லாம் வந்துருச்சு. அவர் என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் முடிஞ்சு நான் ஜோசியம் சொல்லிட்டு வந்துட்டேன். என் நண்பர்லாம் தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே, ஆனால் அவரை ரொம்ப மிரட்டிட்டேன், மிரட்டலையா இருக்கிறத சொன்னேன். இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த ஆஃபீஸருக்கு ஒரு வழக்கம் என்னன்னா, டைரி எழுது வரோம். எப்படி காதல் டைரி இல்லை, செல்வி இந்த நேரத்தில் வந்தார், என்னை சந்தித்தார், இது மாதிரி இந்த மாதிரி எனக்கு ஜெயிலுக்கு போயிடுவேன் பண்ணிப்பேன், இது இவ்வளோ பயங்கரமாக கேட்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது, இதெல்லாம் என்னடா நான் ஏன்டா இதெல்லாம் பண்ண போகிறேன்னு கேட்டேன், கிரகம் சொல்லுதுன்றாரு, எனக்கு இந்த டேட்டுக்குள்ளே நடக்கும்னு வேற சொல்கிறாரு, எனக்கே இது மாதிரி இருக்குது, இந்தந்த கோயிலுங்களுக்கெல்லாம் நிறைய போ, ஆனாலும் கோயிலுக்கு போகிறது உனக்கு பாதுகாப்பை தவிர நீ இந்த இடத்த விட்டு போகணுன்றாரு, இதுக்கு எனக்கு மனசு ஒப்பலைன்னு எழுதிட்டார். இதுதான் நடந்தது. நான் ட்ரிப்ளிகேன்ல ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கிறச்ச என் செக்ரட்டரி வந்தாங்க. சார் சிபிசிஐடியிலேருந்து உங்களை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்துருக்காங்க. சரி நான் நினச்சேன் வேறு ஏதாவது என் கிளைண்ட்டு கேஸுக்கு இருக்கும், வாங்கன்னு உள்ளே உட்காந்தோடனே ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர் ஒருத்தர் ஃபோனை காட்டினார், இவரை தெரியுமான்னு. அந்த ஃபோனில் நிஜமாகவே தெரியல, அவ்வளோ கண்ட குழதுமாக இருந்தது ஃபோட்டோ. இல்லை சார் எனக்கு தெரியல. இல்லை உங்களுக்கு சிவகுமார்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் தெரியும். ஓ தெரியுமேன்னு. திருமங்கலத்து அவரை பற்றி கேள்விப்பட்டேங்க. என்ன ஆயிருக்குன்னா, ஹைகோர்ட் ஒரு டைரக்ஷன், இல்லீகல் கஸ்டடி இவர் வச்சுருந்தாரு, அந்த கேஸ் எல்லாம் உங்களதெல்லாம் பரபரப்பாக இருந்தது, இல்லீகல் கஸ்டடியில் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் கீழே இருந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் அரெஸ்ட் பண்ணி இவர் அப்ஸ்காண்டட்.